இப்போ என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா 2.126 2.126 இதை வந்து நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா P by Q ஃபார்மில் மாற்றணும். P by Q ஃபார்மில் மாற்றணும். அதாவது இது ஒரு தசம எண், இதை நீங்கள் வந்து விகிதமுறு எண்ணாக மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க அப்படின்னு பார்ப்போமா? இப்போ இதை வந்து எப்படி ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்போவுமே பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பரை நீங்கள் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர எந்த நம்பராக இருந்தாலும் இங்கே 126 அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? 1 2 6 அப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? 1 2 6 1 2 6 அப்படி தான் சொல்லணுமே தவிர நீங்கள் சேர்த்தி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இதை வந்து எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சொன்ன மாதிரி தாங்க. இது ஃபுல் நம்பரும் நீங்கள் வந்து அப்படியே சேர்த்து எழுதிக்கணும். 2 1 2 6 ஓகேங்களா? 2 1 2 6 அப்படியே சேர்த்து எழுதிக்குங்க. ஓகேங்களா? மைனஸ் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை போடணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ மைனஸ் 2 ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சேர்த்து எழுதிக்குங்க. மைனஸ் பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 2. ஸோ 2 டிவைடட் பை அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 9 போடணும். சரிங்களா? இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் மட்டும் இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வெறும் 9 போடுவீங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருக்குது. 1 2 3 1 2 3 3 நம்பர் இருக்குங்க. ஸோ நீங்கள் 3 9 போடணும். 9 9 9 ஓகேங்களா? இப்போ நீங்கள் 2 1 2 6 இப்போது உங்களுக்கு 2126ல் 2 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 2126ல் 2 போச்சுன்னா 4. சரிங்களா? ஸோ 2 1 2 4 divided by 9 9 9. ஓகேங்களா? This is your answer. Thank you.